எட்டாவது வசனத்தை வாசிங்க. ஆமென். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இப்ராஹிம், நீ யோசேப்பினுடைய சந்ததி இல்லையா? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை நேசிக்கிறேன், உன் அன்பு செய்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய கர்த்தர். ஆமென். எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? இப்ராஹிம், கைவிட மாட்டேன். இப்ராஹிம் மனாசேவை ஆசீர்வதித்தாரே, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுல தேவ. அடுத்தது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? எப்படி உன்னை கை நெகிழ்வேன்? 12 கோத்திரத்தாரே, நான் உங்களை கை நெகிழ்வேனா? இல்லைங்க. நீங்க எவ்வளவு தப்பு செய்திருந்தாலும் நான் உங்களுடைய தேவன், நான் உங்களுடைய கர்த்தர், நான் உங்களுடைய தகப்பன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். கைகளை தட்டியவரை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வாதத்தில் வியாதிகளும் சுஸ்தமாகும், சாபங்களும் நீங்கி போகும். ஆமென். பேய்களும் விலகும், பேய்களின் தொல்லைகளும் மறையும். அவர் நன்மையுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. இது ஆசீர்வாதத்தினுடைய ஜெக்சமனே. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க மனதாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிக்க மனதாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிக்க மனதாய் இருக்கிறார். ஆமென். 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 நன்றி அப்பா. நன்றி அப்பா. 4ஆம் வசனத்தை அப்படியே தொடர்ந்து படிங்க. ஆமென். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எகிப்து நாட்டுக்கு அவர்கள் திரும்பி போவார்கள். அசரியா அவர்களை அரசாளும், ஏனெனில் என்னிடம் திரும்பி வர மறுத்து விட்டார்கள். என்னிடம் திரும்பி வர மறுத்து விட்டார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின் நகர்களுக்கு எதிராக வாள் பாய்ந்தெழுந்து அவர்களின் கதவுகளின் தாழ்பால்களை நொறுக்கிவிட்டு அவர்களை விழுங்கிவிடும். என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போகிறதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நுகத்தடி பூட்டப்படுவதால், நுகத்தடி பூட்டப்படுவதால் கூக்குரலிடுவார்கள், கூக்குரலிடுவார்கள். அந்த நுகத்தை அகற்றுவார் இவரும் இல்லை. அந்த நுகத்தை அகற்றுமார் இவரும் இல்லை. பாருங்க, நான் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறதுல மனதாய் இருக்கிறேன். ஆமென். நீ அசீரியாவிலேயோ எகிப்திலேயோ போய் சிக்கிக்கொள்ளாத. ஆமென். கர்த்தர் சமூகத்துல சிக்கிக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிபீடத்துல வந்து சிக்கிக்கொள். ஆமென். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில சிக்கிக்கொள். துதியினாலே கட்டப்படு. அதுதான் நமக்குரிய கிருபை. ஆமென். இரவு ஜெபங்களில வந்து விழணும். அந்த இரவு ஜெபங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கும். இரவா ஜெபிக்க 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 கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது உங்களுக்கு புரியாது. சில நேரம் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல தேவன் பெரிய காரியங்களுக்கு நேராக நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 11வது வசனத்தை படிங்க. ஆமென். எகிப்தினின்று பறவைகள் போலவும், எகிப்தினின்று பறவைகளைப் போலவும், அசிரியா நாட்டினின்று புறாக்களைப் போலவும், அசிரிய நாட்டிலிருந்து புறாக்களைப் போலவும் நடுங்கிக் கொண்டு வருவர். நடுங்கிக் கொண்டு வருவர். அவர்களை தம் வீடுகளுக்கே திரும்பச் செய்வேன். அவர்களை உங்களுடைய வீடுகளுக்கே நான் திரும்பச் செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய பயங்கள் எல்லாம் மாற்றுவேன். புறாக்களைப் போல என்ன செய்வீர்கள்? நடுங்கிக் கொண்டே நீங்கள் வருவீர்கள். புறா, நான் காலையில ஸ்டார்டிங்ல சொன்னேன், நோவாட கையில இருந்த புறா பிரேதங்கள் மேல் அது நிக்க விரும்பல. பார்த்த இடமெல்லாம் பிரேதங்கள் இருந்தது, சவங்கள் இருந்தது. சவங்களுக்கு மேல் அது நிக்க விரும்பல. திரும்பவுமாய் பேழைக்குள்ள வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல மனதாய் இருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறா. நீ இந்த பிரேதங்களுக்கு மேல நிக்காம திரும்ப கர்த்தருடைய பேழைக்குள்ள வந்துரு. உனக்கென்று சொல்லி ஒரு பேழையை வடிவமைத்து அதுல உனக்கு ஒரு ஆயனை நான் வச்சிருக்கிறேன். அந்த பேழைக்குள்ள நீ வர்றதுல மனதாயிரு. ஹல்லேலூயா. 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 அது வேற யாரும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பேழை என்கிறது சபை. சபையினுடைய சத்தியத்துக்குள்ள வந்துரு, உன்னை அவர் ஆசீர்வதிப்பாக. ஆமென். அந்த புறாவை திரும்ப விடுறாரு. அது ஒலிவ கந்துகளோட வருது. ஒரு பெரிய சைன், வெள்ளமெல்லாம் வச்சு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த புறா அங்க வந்து சேர்ந்தது. கர்த்தர் உன்னை நல்ல செய்தியோட அடுத்த மாசம் கொண்டு வந்து நிறுத்த பண்ணுவாராக. ஹல்லேலூயா.
எஸ் லார்ட். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். ரொம்ப நல்ல ஆண்டவர். ரொம்ப நல்ல ஆண்டவர். ரொம்ப 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 நல்ல ஆண்டவர். ரொம்ப 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 நல்ல மிக ரொம்ப 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 நல்ல ஆண்டவர். மிக ரொம்ப 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 நல்ல ஆண்டவர். ஆமென். ஆமென். கொண்டு வருவாராக. ஆமென். அன்னைக்கு நோவாட காலத்துல இருந்த புறா திரும்பி வந்தது. அது பெரிய அடையாளத்தோட இருந்தது. அதுக்கு பிறகு அனுப்பினார், அது போயிடுச்சு. இன்னைக்கு நம் நடுவில் அதே புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த புறாவை குறித்து பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு, அது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். இன்னைக்கு புறாக்களை போல கபடில்லாத இருதயத்தோட, பரிசுத்தமான இருதயத்தோட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை கொள்ள போறோம். ஆமென். காகங்களை போல பிரேதங்களை சாப்பிட்டு கொண்டு அங்கங்கேயே தங்கி கொண்டு இருக்காம, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தர் வீட்டுல, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, தரித்திருந்து, விழித்திருந்து, உபவாசித்திருந்து ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. 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 ஹalleluya 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 ஹalleluya. 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 சரிங்களா? அப்படியே வச்சுட்டு வாங்க எண்ணாகமம் 24வது அதிகாரம். ஆமென். 24வது அதிகாரம். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தர் விருப்பப்படுகிறார். முதலாவது வசனம். எல்லாரும் உற்சாகமா பைபிள் எடுக்கணும். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணிக்கையாகமம் எடுத்துட்டீங்களா? இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே, இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது, ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்ட பொழுது, முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல், அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க இப்ப முதல் இருந்தது போல இருக்க தேவையில்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நேற்று இருந்தது போல இல்ல, இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு. நான் சொன்னேன், யோபினுடைய முன் இருந்த நிலைமையை பார்க்கிலும் பின் இருந்த நிலைமையை அவர் ஆசீர்வதித்தார். கடைசி அதிகாரம் 42 12வது வசனத்துல ஜெபத்துக்கு முதல் இருந்த வாழ்க்கை, ஜெபத்துக்கு பிறகு இருந்த வாழ்க்கை. ஹalleluya. ஜெபிக்க முதல் இருந்த வாழ்க்கை வேற, இனி இருக்க போற வாழ்க்கை வேற. நேற்று இரவு வேற மாதிரி, இன்று இரவு இனி வேற மாதிரி இருக்க பண்ண போகிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். நல்ல ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. பாருங்க, பிலேயாம் சொல்றார், இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதிக்கிறதிலேயே பிரியமா இருக்கிறாரு. தேவன் சபிக்கிறதுல பிரியம் இல்ல. எனக்கு நிறைய மதிப்பு மரியாதை மாலை பொன் வெள்ளிகளை தந்தாலும் நான் இஸ்ரவேலை சபிக்க இயலாது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தர் விருப்பமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறதுல எங்க ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு பிளைண்டிய கொடுங்க. நீங்க மைக்ல சொல்லுங்க மக்கள், அதுல பிளைண்டி கொடுத்தா தானே சத்தமா சொல்லுங்கள். என்னை ஆசீர்வதிக்கிறதிலேயே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நான் அப்படி சிரிச்சு கொண்டு சொல்ல ஈயண்டு, என்னை ஆசீர்வதிக்கிறதிலேயே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். இந்த சிஸ்டர் அவர் பேரும் வருதில்லை, அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் போடுவா எனக்கு. அவ எப்படி இருக்கா சிஸ்டர், சொல்ற நேரம் சொன்னா தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். சும்மா நித்திரையில மப்பும் மந்தாரவுமா இருந்தா ஒன்றும் நடக்காது. நல்லா சொல்லணும், ஆசீர்வதிக்கிறதுலயே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சிஸ்டர் அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் போடுறான்னா பிள்ளையா நினைச்சிடாதீங்க. அவ கண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் கதைப்பா. நான் கண்ணீர் விட்டு அதை கேட்பேன். அதுக்கு பிறகு அவ ஒரு சோதனை வைப்பா. கேட்டீங்க தானே முதல் மெசேஜ் இல்லைன்னு சொல்லுவா. கேட்காட்டி 2ஆம் மெசேஜில் விளங்காது. தொடர் நாடகம் போல தொடரும் அப்படி மெசேஜ் போடுவா. பாவம், அவையிற பாடுகள் நிறைய. இன்றைக்கு அவர் ஆர்வத்தோட வந்திருக்கா. அப்புறம் யார் முடிய சொல்றேன்னு இருக்கார், சொல்லுவார். ஆமா, அவர் இப்ப சொல்றார், ஆசீர்வதிக்கிறதிலே பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அதை பிலேயாம் கண்ட பொழுது பாலைவனத்துக்கு நேராய் முகத்தை திருப்பி கொண்டான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்க நினைக்கிற மந்திரவாதிகளோ படிச்சவங்களோ அதிகாரிகளோ யாரோ தேவன் அனுமதிக்க மாட்டார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லட்டுமானா, பரிசுத்தவான்கள் கூட உங்களை சபிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் மனதாய் இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க. ஹalleluya. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென்.
ஒரு பிழையான நேரத்துல டீயை கொடுக்குறீங்க, கை தட்டுங்கன்ற அதில் கையும் தட்டி கொள்ளலாம், குடிச்சு கொண்டே தட்டுங்க. ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை கட்டண்டு பிரட்டுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். எடுத்துட்டீங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும். கவனிங்க, பிழையாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிச்சார். ஆனா இவர் யாரு? தேவனாரு விண்ணகம் சார்ந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர மனதாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 3வது வசனத்தை வாசிங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும். சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். ஆமென். ஆமென். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள். ஆமென். கவனிங்க, சபை போதிக்கக்குள்ள 2 காரியங்களை போதிக்கும். முதலாவது சபை போதிக்கும் விண்ணகம் சார்ந்த ஆசீர்வாதங்கள். ஆனா சபையில் இருக்கிற விசுவாசிகள் எதை விரும்புவாங்கன்னா பூமி சார்ந்த ஆசீர்வாதங்கள். இதான் சரியான வித்தியாசம். கேக்குதுங்களா? எத்தனை பேர் முழிப்பா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகம் சார்ந்த ஆசீர்வாதம் கேட்டு வந்தவங்க நித்திர கொண்டிருப்பீங்க. ஆனா எங்கட சபையில் அப்படி இல்லை, எல்லாரும் முழிப்பா தான் இருப்பீங்க. ஏன்னா முழிப்பா தான் நாங்க வச்சு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டீ கப் இல்லாதவங்க எல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா, thank you lord. பாருங்க, நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த பிழையாம வச்சு அவர் ஆசீர்வதிக்க வந்தார். முன்னாடி என்ன, அவங்க பலி செலுத்தி அந்த பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவங்க நீதிமான்களாக்கப்பட்டு தீர்க்கதரிசிகளாக்கப்பட்டு நின்னாங்க. அப்ப அவங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தாங்க கர்த்தரிடத்துல இருந்து. அப்ப அவங்களோட மனசுல வித்தியாசம் இருந்தது. சில நேரம் ஆசீர்வதிக்க நினைச்சாங்க, சில நேரம் ஆசீர்வதிக்க நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பட்டாடைகள், இன்னும் மாலைகள், மரியாதைகள், கணம் இவைகளை கண்டுடனே இஸ்ரவேலை சபிச்சு விடுவோமே என்று நினைச்சாங்க. ஆனா தேவன் சொல்றாரு பாருங்க, அது இவ்வுலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள். அப்படி இல்லை, நான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தரப்போறேன். யார் வழியாக தரப்போறேன்னா இயேசு கிறிஸ்து வழியாக தரப்போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆமென் சொல்லுங்க. சபையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வீடு வேணும், நிலம் வேணும், கட்டடம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும். அதுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அவர் வந்தால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருமுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் எபேசியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்றார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி பிதா போற்றப்படுவாராக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பிதா கனப்படுத்தப்படுவாராக. சரி, அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நீங்க தேடுகிற இயேசு கிறிஸ்து வழியாக பரலோக ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் உங்களுக்கு தருவார். அது மட்டுமில்லைங்க, வானக பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவிற்கு வெள்ளியையும் பொன்னையும் தர வல்லமையுள்ள தேவன். கவனிங்க, வானக ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம் அவனை ஆசீர்வதித்து நீங்க மிச்சத்தை சொல்லி முடிக்கணும். பலுகி பெருகையா, வார மாசம் கல்யாணம் தானே, அதை இப்பயே அவர் பழுக போறார். என்ன தலைவரே நீங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? லேட்டா விளங்கு தானே உங்களுக்கு, எப்படியே லேட்டா விளங்குறீங்க. என்ன சொன்னார் அவர்? ஆபிரகாமை பத்தி என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அவருக்கு சொன்னார் பல்லுக்குங்க பெருகுங்க. அப்படி என்ன நானே சொல்லிட்டு போங்க. ஆபிரகாம் அப்படி ஆசீர்வதிச்சுட்டு ஆபிரகாமுக்கு ஒரு உறுதி கொடுத்தார். அப்படின்னா நீ அதை நம்பல இல்லையா? வானத்தை பாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும், கடல் மணலை பாரு, கடல் மணலை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவே. அல்லேலூயா. கெரேரா நாட்டுக்கு அடிமை போல போனாரு பிழைக்க. ஆனா அந்த கெரேரா நாட்டுல வெள்ளி பொன், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரன், வேலைக்காரியன் அவர் மட்டும் பெருகலைங்க.
அவரோட இருந்த யார் பெருகினா? யார் பெருகினா? லோர்த்துவம் பெருகினான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பரலோக ஆசீர்வாதங்கள் என்றது உங்களை மட்டுமில்ல, உங்களுடைய சந்ததிகளையும் பெருக பண்ணுகிற கிருபையை தருகிறது. அவர் ஆசீர்வதிக்கிறதிலே மனதாய் இருக்கிறார். எங்களுக்கு மட்டுமில்ல, எங்களுடைய சந்ததி சந்ததியாக அந்த கிருபைகளை தருகிற தேவன். ஈசா கிட்ட சொன்னார், நீ பயப்படாத, 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி? 100 மடங்கு. யாக்கோபிட்ட சொன்னார், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்ற நான் ஆசீர்வதிப்பேன். கவனிங்க, யாக்கோபிட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? ராஜாக்கள். ஈசா கிட்ட ஆசீர்வாதம் என்ன? விதைச்சார், 100க்கு 100 ஆசீர்வாதங்கள். செத்து போன கர்ப்பப்பைக்காக ஜெபிச்சார், ரெபெக்கா 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. ஈசாக்கு தேவ சமூகத்துல கருத்தாய் ஜெபித்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எந்த சூழலில் ஒண்ணுமே இல்லை என்ற சூழலில் அப்படி செய்தார். அந்நிய தேசத்துல பிழைக்க போன ஊர்ல பஞ்சமா இருக்கு, தண்ணி இல்ல, வறுமையான இடம், ஜெபம் பண்ணினார், ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாய் நம் மீது அவர் என்ன செய்ய போகிறார்? பெருக பண்ண போகிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. எப்படி நம்ம ஆசீர்வாதங்களை பெற போறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபுவின் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக தேவன் பரலோக ராஜ்யத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என் கையில ஆடு இல்ல, மாடு இல்ல, ஒட்டகம் இல்ல, வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரி இல்ல. டோன்ட் வரி. பரலோக ஆசீர்வாதங்களை உங்கள் மேல வைத்து தேவையான கிருபைகளினாலே உங்களை அவர் நடத்த போகிறார். அவர் தேவன். சொல்லுங்க, உங்களை இறுக கயிற்றினாலே கட்டி அவர் நடத்த போகிறார். எகிப்திற்கு உங்களை அனுமதிக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். அமலேக்கிய படைகளுக்கு உங்களை அனுமதிக்க போவதில்லை. மிதியானியர்களுடைய கைகளில் உங்களை விட போவதில்லை. எத்தியர்களுடைய கைகளில் உங்களை விட போவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யார் வழியாக? இயேசு கிறிஸ்து வழியாக. எதை தந்து ஆசீர்வதிக்க போகிறார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய விண்ணக ஆசீர்வாதங்கள். சொல்றேன், கவனமா கேளுங்க. இல்லாதவற்றை இருக்கிறது போல உண்டாக்குகிற தேவன். இப்ப உங்களோட கையில ஒண்ணுமே இல்ல, கவனமா கேளுங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், கவனமா கேளுங்க. இப்ப உங்களோட கையில ஒண்ணுமே இல்ல, நீங்க ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கணும். 10 வீடு இருக்கிறது போல என்னை ஆசீர்வதிங்க. 9 வரங்களை இருக்கிறது போல என்னை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எங்கட தலைமுறையில படிக்கல, எண்ணி ஆசீர்வதிங்க. அவங்க பெரிய லெவல்ல கொண்டு வந்து அவர் நிமித்துவார். நான் என்ன கையை தூக்கி பெரிய சத்தமா அல்லேலூயா ஆமென் என்றெல்லாம் சொல்லிடுவேன். உங்களை பார்த்து சிலர் கேட்பாங்க, என்ன நீங்க ஒண்ணுக்கும் வழி இல்லாம இருக்கிறீங்க, தெருவில் வாழ்றீங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க தெருவில் இல்லைங்க, எங்களை தெரியாத கன மகிமைகளை தந்து அவர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? இப்ப சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், கவனமா கேளுங்க. நாங்க ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், சபைக்கு வரோம், ஆனா ஒண்ணுமே இல்லைங்களே. என்னையா நீங்க சொல்றீங்க? நான் சொல்றேன், கண்ணுக்கு புலப்படாத மகிமைகளை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. பின்னால ஒரு ஆள் இப்படி கை தூக்குறார், நோயாளி மாதிரி, இப்படி எல்லாம் தூக்கப்படாது. பட்டா ராமே, அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசு வழியாக சகல ஆசீர்வாதங்களும். பொருள் வேணுமா தருவாரு, பணம் வேணுமா தருவாரு, பரிசுத்தம் வேணுமா தருவாரு. பரிசுத்தம் இல்லாம தவிக்கிறீங்களா? கேளுங்க, என்ன பரிசுத்தத்தில் ஆசீர்வதிங்க. வாக்குத்தத்தம் இல்லாம அவதிப்படுறீங்களா? கேளுங்க, வாக்குத்தத்தத்தில் என்ன ஆசீர்வதிங்க. சமாதானம் இல்லாம தவிக்கிறீங்களா? கேளுங்க, சமாதானத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களை ஒரு சிலர் சபித்திருப்பாங்க, சமாதானம் இல்லாம போன்னு. ஆனா நீங்க சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் பரலோக ராஜ்யத்தின் மகிமையை ஊற்றி, ஆவியானவரை ஊற்றி, இந்த சபித்த சாபத்தை உடைத்து சமாதானத்தினால் என்னை கட்ட போகிறார். இந்த டேட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சீரியஸா கதைக்கிறேன், பைபிள்லயே இந்த வசனத்துக்கு மேல இந்த டேட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கருத்தா இருங்க. இன்னும் 2-3 வருஷம், 1 வருஷம் 6 மாசம், 2 மாசம், 5 வருஷத்துக்கு பிறகு பாருங்க, விசுவாசித்த உங்களை அவர் எப்படி பெருக பண்ணி இருப்பார். அவர் பெருக பண்ணுகிற தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்க இப்படி,
எங்களுடைய தேவன் விண்ணக ஆசீர்வாதங்களை அனுப்புகிற தேவன். சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த தேவன். பிளந்தாரா பிளக்கலையா? நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்கள் நம்மை சபிப்பார்கள், அவர்களை நம்பவே கூடாது. ஆனால் நாசியிலே சுவாசத்தை ஊதின தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரு, உயர்த்தி விடுவாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமாவை கேளுங்க, ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. சரீரத்தை பூமியிலே அழித்து விடுகிறவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. உடலையும் ஆத்துமாவையும் நரகத்திலே கையளிக்க வல்ல தேவனுக்கு பயப்படுங்க. நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்துகிற மனுஷர்களையோ பிசாசுகளை குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கன மகிமையை தந்திருக்கிறார். கவனிங்க, இஸ்ரவேலில 10 கோத்திரம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரம், யூதாவுக்கு 2 கோத்திரம். 10 கோத்திரத்தாரை பார்க்கிலும் இந்த 2 கோத்திரத்தாரை அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சார்? அவங்களோட பேச்சில பலம் உள்ளவர்களாக மாற்றினார். அவங்க பேசினா அந்த பேச்சில் ஒரு வல்லமை அனுப்பினார். அவங்க யுத்தத்தில் ஜெயம் உள்ளவர்களாய் மாற்றினார். மனிதர்கள் அவர்களுக்கு சேவகம் செய்யறபடி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா. சிஸ்டர், பாடுகள் விலகணும்னா நல்ல கையை தூக்கி அல்லேலூயா சொல்லணும் சிஸ்டர். யாருக்கு சொல்றேன்னு விளங்கி இருக்கும். அல்லேலூயா. ஒரே அடியும் தடியும் சண்டையும் பிரச்சனையும் இப்படியே இருந்தா வரும். நம்ம கையை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வார்த்தையிலே கனத்தை தருவார். அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துங்க. மனிதர்களாலே கனத்தை தருவார். கூட்டங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இப்ப சொல்லுவீங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியோரா. நோ, கூட்டங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பை தருவார். உங்களோட பிரசன்னத்திற்காக பலரை காத்திருக்க பண்ணுவார். ஆசீர்வாதம் என்றது சும்மா இல்ல, சும்மா காசும் பணமும் வெள்ளியும் முத்தும் மாணிக்கமும் ரதமும் இந்த வேனும் வாசலும் வீடும். நீ பேசினா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உண்ட சந்ததியில படிக்காதவங்க இருப்பாங்க, இனி உண்ட சந்ததி ஞானமுள்ள படித்த சந்ததியாய் உயர்த்தப்படும். அவங்க எளிமை நின்று பேசினாங்கன்னா கிழக்கு மாகாணம் என்ன ஸ்ரீலங்கா முழுவதும் அடிபணியும். அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். பரலோக ஆசீர்வாதங்களா சும்மா நினைக்காதீங்க. எப்படி 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 அப்படி இல்ல, ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா காத்து கிடக்க பண்ணுவார். அந்த ஆள் வர்றாரு, அந்த ஆள் வர்றாரு, அந்த ஆள் வர்றாரு, காத்து கிடக்க பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க கையில இருந்த ஒரு பொருளை தர வேண்டும் என்று நிறைய பேர் எதிர்பார்த்து இருப்பாங்க. நீங்க தந்தா விளைச்சல் அதிகமாகும். என்ன செய்யும்? நீங்க தந்தா விளைச்சல் அதிகமாகும். நீங்க சிலரை தொட சொல்லி கேட்பாங்க, நீங்க தொட்ட அவங்க தொலங்கி போவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை தருவார். உங்களை சபிக்க மனது உள்ளவங்க மனுஷங்க, தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பரலோக ராஜ்யத்தில் இருந்து அனுப்புவாராக. நீங்க முன்னுக்கு வராதீங்க, உங்களுக்கு கணம் இல்லை, மரியாதை இல்லை என்றெல்லாம் சொல்ல அவர் அனுமதிக்கவே மாட்டார். உங்களை பழி வாங்க நினைக்கிறவங்க, பழித்து பேச நினைக்கிறவங்க உங்களுக்கு முன்னால பணிந்து நடக்க பண்ணுவார். அது பெரிய ஆசீர்வாதம். ஆமே சொல்லி அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா சொல்லி கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் ஆசீர்வாதம் என்னத்தை நினைச்சிருக்கிறீங்க? பட்டாடைகள், மாலைகள், மரியாதைகள், ரதங்கள், குதிரைகள், காசு, பணம், வீடு, வாசல், நிலம், வேன், அதுதானே? அதெல்லாம் இல்லை. அதுக்கு மேல ஒண்ணு தருவார். அதோட சேர்ந்து இதையும் தருவார். உங்களோட பேரை பெருக பண்ணுவே. என்ன செய்வாரு? சொல்லுங்க, பேரை பெருக பண்ணுவார். பேரை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். கவனமா கேளுங்க, அதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாவம் செய்தவங்க என்ன செய்தாங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கரை நீக்கினார்கள். என்ன செய்தாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். என்ன கிருபையை தந்திருக்கிறார்? சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கைகளிலே தூக்கி கொண்டார். நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை கைகளிலே தூக்கி கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார்.
கைகளை தட்டி ஆமென் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. thank you lord, thank you lord. எலிசாக்கு அதை எதிர்பார்த்தார், கிடைக்கல. எலியா எதிர்பார்த்தார், கிடைக்கல. மோசே எதிர்பார்த்தார், கிடைக்கல. ஆபிரகாம் எதிர்பார்த்தார், கிடைக்கல. ஈசாக் எதிர்பார்த்தார், கிடைக்கல. யாக்கோப் எதிர்பார்த்தார், கிடைக்கல. யோசேப் எதிர்பார்த்தார், கிடைக்கல. எந்த கோத்திரத்தாருக்கும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எபேசியர்ல எழுதின நிருபம் 1:3 படி விண்ணக ஆசீர்வாதங்களை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. சிமியோன் குழந்தையை தூக்கி அந்த பலிபீடத்தில் நின்று பிதாவை மகிமைப்படுத்தினார். நீங்களும் நானும் அந்த சிலுவை இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அசுத்த அசுசிகள் விலக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவி என்கிற கிருபையை பெறுகிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துங்க. நீங்க சபையில தள்ளப்பட்டவர்களா? தள்ளப்பட்டவர்களா? இல்ல. அவர் சொன்னார், ஒருவரை நான் கைவிட போறதில்லை. ஆமென். ஒருவரை நான் ஆசீர்வதிக்காம விட போறதில்லை. ஆமென். சகலரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். நான் ஆசீர்வதிக்கிறதுல இஷ்டமா இருக்கிறேன். ஆமென். நீ பலவீனத்தோட இருக்கலாம், எகிப்தில இருக்கலாம், அசிரியர்களோட இருக்கலாம். ஆனா டுடே நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. நீ திரும்பி வா. உன்னை சபிக்கிறதுல நான் மனதில்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறதுலயே மனதாய் இருக்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும் பாருங்க. ஹalleluya. ஹalleluya. எலியா வரங்களை வைத்திருந்தார், எலிசா வரங்களை வைத்திருந்தார். ஆனா இயேசுவை கையில வச்சிருக்கல. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு 9 வரங்களை நாங்க பெற்று ஆசீர்வதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அதான் சொன்ன அந்த வரங்கள் வந்தா உங்களோட பேச்ச பலர் நம்புவாங்க. ஆமென். உங்களோட தொடுதல பலர் விரும்புவாங்க. உங்களோட பார்வைய பலர் விரும்புவாங்க. ஆமென். நீங்க வார பிரசன்னத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும், நடக்க பண்ணுவார். ஆமென். விண்ணக ஆசீர்வாதங்கள் என்ன சும்மாவா? எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. கவனமா கேளுங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்களையே ரட்சிப்பினாலே நடத்துவார். புது வாழ்வின் சந்தோஷம். ஹalleluya. நிறைய பேர் விரும்பி இருப்பாங்க இந்த இரவு ஜெபத்துக்கு வரணும் என்று. ஆனா ஆண்டவர் உங்களை தான் அழைச்சிருக்காரு. அவர் சகாய. ஆமென். நான் சொன்னேன், உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் மனதுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிள்ளையாம் சபிக்கிறதுல மனதுள்ளவனாய் இருந்தார். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல மனதுள்ளவர். ஆமென். ஹalleluya. தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய வேலைக்காரன் தான். அதிகாலையில கர்த்தர் பேசுறத கண்ணால கண்டு காதால கேட்ட மனுஷன் தான். ஆனா அவனுக்கு ஒரு ராஜா சொன்னான், உனக்கு மாலை தருவேன், மரியாதை தருவேன், பட்டாடைகள் தருவேன், காசு பணம் தருவேன், உனக்கு என்ன வேணுமோ தருவேன், என்ற ராஜ்யத்தில் உன்னை பெரிய அதிகாரியா வைப்பேன். அவன் மனசுல நினைச்சான், சிறவையில சபிச்சுட்டா என்ன, அது யாருக்குமே தெரியாது. ஆனா தேவனை பாருங்க, இல்லை இல்லைன்னு. அது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பின்னால உங்களை யாரும் அவர் சபிக்க விட மாட்டார். எங்க இருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு? பரலோக ராஜ்யத்துல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், இரக்கத்தை ஊற்றிடும் தேவன் பெருக செய்வாரை வருடம். சொல்லி பாடுமா கைகளை தட்டி. ஆமென். சிஸ்டர்ஸ் ஆண்டி எல்லாம் நல்லா கைதட்டி பாடுங்க. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருகத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரை வாதம். ஆசீர்வதிக்கும் தேவன். எல்லாரும் வாய் திறந்து ஆசி பொழிந்திடும் நான் சொன்ன கை தட்டங்களை உச்சாம தட்டணும். பெருகத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரை வாழும். பலத்தின் மேல் பலத்தின் மேல்
ரிபோதுகலந்தரபா. மேல் மகிமை. கிருபையான ஆவியை ஊற்றுவார். பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். சொல்லுங்க, பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே. இந்த பகுதியில கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் எதிர்ப்பு சூழ்ந்திடினும், ஏமாற்றம் சூழ்ந்திடினும், ஓஹோ, சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் வந்திடினும், நெருக்கத்திலே பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு. அறிக்கை செய்யணும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். சோர்வான சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், ஹல்லேலூயா. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு. வறண்ட வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திடும், பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும், பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபை மேல் கிருபை, ஆஹா, மகிமையின் மேல் மகிமை. ஓஹோ, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். எல்லா வாய்களை திறந்து சத்தம் எழுப்பேன். பலத்தின் மேல் பலனே, ஓஹோ, கிருபையின் மேல் கிருபை, ஆஹா, மகிமையின் மேல் மகிமை. Thank you Lord, Holy Spirit. நன்றி அப்பா. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசி பொழிந்திடும் நேரம், ஆஹா, பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாரே. வறண்ட சூழ்நிலை வறண்ட சூழ்கை செழித்திடுமே, ஆமென். கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுதே, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திட, பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும், பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன், நல்ல சத்தமா ஆர்வமா வாஞ்சையா ஹல்லேலூயா சொல்லணும். ஹalleluya. அப்படி கண்மணி போல் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. Thank you. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே விருப்பமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அடுத்த காரியம் கவனிங்க. ரட்சிக்கப்பட எல்லாரும் விரும்பினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. பாவங்களை விட்டு எல்லாரும் விலகணும் என்று நிரம்பினாலும்
விரும்பினாலும் விலக முடியாது. யாருக்கு அவர் அதை தருவாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கே அந்த கிருபைகளை தருவார். நீங்க 10 கங்கைகளில் போய் முழுகினாலும், நீரூற்றுகளில் போய் குளிச்சாலும், மலைகளை நோக்கி நீங்க நடந்தாலும், பயணம் போனாலும், காணிக்கைகளை செலுத்தினாலும், எத்தனை காய்பூக்களை உடைத்து வெட்டினாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அன்றி ஆசீர்வாதங்களை நாம் பெறப்போவதே இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஸ்தலங்களுக்கே நாம் கால் வைக்கிறது இல்லை, வைக்கவே கூடாது. ஏனென்றால் எங்களை பெருக பண்ணுகிறவர், உயர பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்க சும்மா இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வாதம் இல்லை. வானத்தில் இருந்து பிதா இயேசு கிறிஸ்து வழியாய் அனுப்புற பொழுது அதை பார்ப்பார். ரட்சிக்கப்பட்டன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ரட்சிக்கப்படாம, மாற்றங்கள் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, பாவங்கள் அறிக்கை செய்யாம, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்காம, அந்நிய பாஷை பேசாம, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி நடத்தப்படாம ஆசீர்வாதங்கள் வராது. எல்லா சபையில வேணும். ஒரு சபை பரிபூர்ணமாய் கட்டப்படுவது இதனாலதான். ஆசீர்வாதம் என்று சும்மா தகர டப்பாலாம் ஆசீர்வாதம் நோ. விண்ணக ஆசீர்வாதங்கள். நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நோ. பரலோக ஆசீர்வாதங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிங்க 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. அதுக்கு முன்னால இருக்கிற புத்தகம் 11:16. பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து, பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடியை எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால், கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அம்மாவு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது. கவனிங்க, அந்த மா முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாய் மாறுகிறது. அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால், கவனிங்க, மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் கைகளை தட்டி அர்ப்பணிக்கப்பட்டதாகும். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த வசனத்தை நோட் பண்ணி வைங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மேல எழுதி வைங்க. திரும்ப அந்த வார்த்தையை 2 பைபிள்ல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. பிரதர் எடுத்து குயிக்கா எல்லாரும் ரெடியா வச்சு வாசிங்க. மிக அருமையான ஒரு சத்தியம், ஒரு வார்த்தை. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவா பேசுறார். மாவு, ரொட்டி, சட்டி என்று தான் பேச வேண்டி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தா மீனை வச்சு தான் பேசணும். கல்யாணம் கட்ட ஆர்வமா இருந்தா கல்யாணத்தை வச்சு தான் பேசணும். வீடு கட்ட ஆர்வமா இருந்தா வீடு கட்டுறதை விட்டு தான் பேசணும். குங்குமம் பூசி கொண்டு தெரியப்படுறா அதை வச்சு பேசி தான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஞானம் பாருங்க. அப்போஸ்தலர் பேசுறார். வாசிங்க. ஆமென். 11:16. பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து, பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடியை எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால், கடவுளுக்கு நேர்த்தை செய்தால் அம்மாவு முழுவதும் அந்த மாவு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இரவுல நீங்க கர்த்தருக்கு உங்களை பொருத்தனை பண்ணி வச்சா, உங்களோட சந்ததியாய் அந்த பொருத்தனை ஜீவனுள்ள பொருத்தனையாய் மாறி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்படியா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. ஒரு இரவு நம்ம ஜெபிச்சா எவ்வளவு கிருபைகள் இறங்குறது பாருங்களேன். நோயில்லாத சரீரம் வரும். வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுது. அடுத்த வசனம் தான் இம்பார்ட்டன்ட். வாசிங்க. அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால், மரத்தினுடைய வேர் அர்ப்பணிக்கப்பட்டால், கவனிங்க, மரத்தினுடைய வேர் நீங்க வார்த்தையிலே கட்டி எழுப்பப்பட்டால், சத்தியத்தின்படி நடந்தால், பரிசுத்தத்திற்காக மரித்தால், உங்களுடைய சந்ததியை அவர் என்ன செய்வாரு? பலன் கொடுக்க செய்வாரு. கேளுங்க, இன்னைக்கு இரவு நீங்க ஒரு நாள் கண்ணீர் விட்டு பாவங்கள் அறிக்கை செய்து கதறி அழுது ஜெபிச்சீங்கன்னா விண்ணக ஆசீர்வாதங்களை பற்றி பேசுறார். இயேசு கிறிஸ்து வழியாக வருகிற விண்ணக ஆசீர்வாதங்கள். அவர் சிலுவை மரத்திலே நமக்காக ஜீவனை பலியாய் தந்ததனாலே கிளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் 9 வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் பெற்று ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். கொஞ்சம் மாவை எடுத்து நேர்த்தை செய்து கர்த்தருக்கு விட்டால் முழு மாவும் அது கர்த்தருக்குரியது. நீங்க ஒரு ஆள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி எழுப்பப்படுவீர்களா இருந்தால், உங்களுக்கு பின்னாலே அன்னைக்கு டெபோராக்கு பின்னாலே எழும்பினது போல பெரும் சந்ததிகள் எழும்பும், பாராக்குகள் எழும்புவார்கள்.
எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவு ஜெபம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு வேர் சரியாக இருக்கணும். குடும்ப தலைவன் சரியாக கர்த்தருக்குள்ள கட்டப்படணும். ஒரு குடும்ப தலைவன் வேர் மாறினா குடும்ப தலைவி மாறிடுவாள், பிள்ளைகள் மாறிடும். ஷெட்யூல் உடைக்க கூடாது. ஷெட்யூல் பண்ணின லைஃப், திட்டமிடப்பட்ட வாழ்க்கை முறை. காலையில் எழுமணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அந்நிய பாஷையில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபிக்கணும், நல்ல வாக்குத்தத்தங்கள் ஒரு 20, 50, 100 அறிக்கை செய்யணும். அதுக்கு பின்னால வெளியில வந்து பாருங்க, அந்த வேர் ஜெபம் என்கிற வேர் அந்த நாளில இருக்கிற முழு கிளைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. வேறே பிற கிளை வரும், இணல் வரணும், பழம் வரணும், காய் வரணும், பூ வரணும், என்ன வராது. பாத்தீங்களா? வசனங்கள் எல்லாம் தேவன் அருமையா முத்து முத்தா இன்னைக்கு நமக்கு வச்சிருக்காரு. நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லிட்டு அனுப்பல. தங்கச்சி, நீ ஜெபிக்கிறா இல்லையா, உன் கற்பத்தில் இருக்கிற இந்த குழந்தை தீர்க்கதரிசியாக மாறும். நீ நினைக்கிற ஐயா அது வேணா, நான் படிச்சுட்டு இருந்தா, உண்ட பிள்ளை படிச்ச என்ன பிரயோசனம்? அந்த பிள்ளை படிச்ச படிப்புக்குரிய மரியாதையோட நீக்க பண்ணுவாரே அவர். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தால, கிளைகள் என்ன உண்ட சந்ததியில சப்பானிகள் இருக்க மாட்டாங்க, குருடர்கள் இருக்க மாட்டாங்க, முடவர்கள் இருக்க மாட்டாங்க, விடமாட்டார். எனக்கு ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபிங்க, எங்கட வேற ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க. அதான் யோவான் சொல்றார், வேர் அருகிலே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று, கிளைகள் எல்லாம் தரித்து விடப்பட போகிறது. நம்முடைய வேர் இயேசுவின் மேல வைக்கப்பட்டாயிற்று, சிலுவை மரத்தில் வைக்கப்பட்டாயிற்று. நமக்கான வேர் சிலுவையிலே தொங்குகிறது. சிலுவை மரணத்தில் இரட்சணியமாய் காருண்யமாய் இயேசு தொங்குகிறார். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். நாங்க ஏழ்மையில இருந்தோம், பெரும் செல்வந்தர்களாய் நம்மை உயர்த்துகிறார். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு தம்பி. எவ்வளவு பெரிய குட் நியூஸ் கர்த்தர் பேசுறாரு. சபையே செவிசாய், கைகளை தட்டி அல்லமா ரிபந்த லமா சகபானலா ரியமா லகதீரி அந்த லேமா துக ரந்த லமா ரகபாலா ரிபன ரகதுல ஹந்தல நேமனி கந்தல பசகபாலா. நல்லா பேசுங்க, அந்நிய பாஷை கை தட்டி கொண்டு. எங்கட வேர் இயேசுவின் மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய, ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. மழையை பொழியுமோ, உம்மை போல் மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ, வனமும் தானாகவே மழையை பொழியுமோ, நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. சொல்லு, ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக. எல்லாரும் சேர்ந்து நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்டால் வனதேரம் செழிக்கும். வயல்களும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும், ஆவி ஊற்றப்பட்டால் வனதேரம் செழிக்கும். நீரல்லவோ நீரல்லவோ இயேசு இயேசு நீரல்லவோ இயேசு மகாராஜா. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. சொல்லுங்க, ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ராஜாவின் முகத்திரையில் ஜீவன் இருக்கும், உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். அல்லேலூயா. முகத்திரையில் ஜீவன் இருக்கும், உங்க தயவுக்குள்ள பின்மாறி இருக்கும். நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக,
நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. சொல்லுங்க. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக. நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. உம்மை போல் மழையுண்டாக்க உம்மை போல மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழையை பொழியுமோ? உம்மை போல் மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழையை பொழியுமோ? நீரல்லவோ 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 ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக. Thank you. நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா 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 பெருமழையாக. நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. சொல்லுங்க. ஊற்றுங்கய்யா ரிபல நரம லகத நமல திகரந்தல பனியால ரிபலோ திகந்த லம சகதல மலக திகரம ரிபாலா தரபா ஷகத லதபா ரபலா தரபா கதர தரதலபா உரிபா மாஷது ரிபல லபல லபல லிமத ருகதிரி அந்தல மலக தரமல கிதர மல பரகா ரிபலோ லிபன மாமா மனக பனமக தரியந்த லமல து கரமல பரியமா ரிபலோ லிபன ஒய்யா வரந்தல ல ஷகதலி அந்தரபா பர 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 சந்துரி மல தர கதர மல கரபா. ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். பேசுங்க. கட்டு உடைக்கப்படுகிறது. பேசுங்க பேசுங்க வைதரங்க. ரீபன 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 எங்க தள்ளி வச்சு ரீபன 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 ரீப தூதி ஹலதா ரீதன ரெண்டல லிமத கரமல ல கரமல லிமன தூதி அந்தல மனதி கரந்தல பனாகா ரீதுலி லீலி லீலி மலம மம ஷபன மமத்தி கரமந்தர பரா. வல்லமை 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 அக்கினி. வயல்களும் ஆறுகளும் ஆறுகளும் வற்றி போயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும். சொல்லுங்க. ஆமென். ஆறுகளும் வற்றி போயிருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிக்கும். நீரல்லவோ 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 ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக. நிரப்புங்கய்யா வியாதிகள் விலகி போகட்டும். தெய்வீக சுகம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல கட்டுகள் உடைக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். பில்லி சூனியங்கள் உடைக்கப்படட்டும். மந்திரிகங்கள் உடைக்கப்படட்டும். வருட வருஷமா இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும். ஓ சிப்பரி சிந்துலி ஹிந்தால மக்கரா வியாதிகள் ஓடட்டும். ரத்தத்தில் இருக்கிற நோய்கள் விலகட்டும். கர்ப்பப்பையில இருக்கிற நோய்கள் விலகட்டும். தெய்வீக சுகம் இறங்கட்டும். Thank you. Thank you. Hallelujah. கைதட்டி சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. நல்லா கைதட்டி எல்லாரும் சொல்லுங்க. Come on everyone. Hallelujah, 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 hallelujah. உச்சரிங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுங்க. கேளுங்க. அந்நிய பாஷை உச்சரிங்க. திரும்ப கட்டி எழுப்பப்படணும். ரீபா பாபா மாமா மாமா மாமால நந்திரி மலத ரமல கதர மல பாபா. இந்த இரவிலெல்லாம் கட்டு உடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக. நிரப்புங்கய்யா ஊற்றுங்கய்யா பெருமழையாக. நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா. மச்சியோடு கேளுங்க. ஊற்றுங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா ஊற்றுங்கய்யா நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஹalleluya. அந்த
வார்த்தை வாசிங்க. 11-16 கீழ் வருகிறது, கீழ்ப்பகுதி. அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவையாகும். கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவையாயிருக்கும். நீங்க முதலாவது பிரதிஷ்டை பரலோக ஆசீர்வாதங்கள். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு ஒன்னும் காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வீடு, வாசல், நிலப்புலங்கள், சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சுக வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். முதல்ல இயேசு நமக்குள்ள வரட்டும். பரிசுத்த ஆவியானவரை வாசம் பண்ண விடுங்க நல்லா சரீரத்துல. எனக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன் கேளுங்க. அந்நிய பாஷை வரம் உள்ளவங்க பாக்கியசாலிகள். தயவு செய்து ஒரு நாளைக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் அந்நிய பாஷையே பேசுங்க. இன்னைக்கு பிசாசு நிறைய துன்பங்கள் உங்களுக்கு மேல வச்சு அடிச்சு கொண்டே இருப்பான். ஏன்னா நீ வாய் திறக்காத, வாய் திறக்காத, வாய் திறக்காதன்னு. ஆனா அந்த குருவ வரத்தை யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட வேர் செழித்ததை கிளைகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். நான் இந்த இரவு நின்று பிரசங்கிக்கிறேன். 10 வருஷத்துல 15 வருஷத்துல என்னுடைய கிளைகள் எல்லாம் செழிக்கிறத நீங்க பாப்பீங்க. இந்த சபை செழிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். எனக்கு 3 பகுதியில போய் சபை கட்டி ஆராதிக்கிற கிருபையை தந்திருக்கிறாரு. இன்னும் பல திசைகளுக்குள்ள நாங்க போவோம். ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு வாக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு சவால்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எங்கட வேர் இயேசு மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. கிளைகள் செழிக்கும். நான் இப்படி சொல்றேன், 2 விஷயத்தை திரும்ப சொல்றேன். குருடிராது, ஆமென் சொல்லுங்க. சப்பானி இராது, ஊமைகள் இராது, சும்பின கைகள் இராது. தீமைக்கு பதில் தீமை செய்கிற இருதயம் உங்களிடத்துல இராது. மன்னித்து போவீங்க, சாந்து போவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. ஆமென், ஆமென். பரிசுத்தம் இல்லாம தடுமாற மாட்டீங்க. கவனிங்க, பரிசுத்தம் இல்லாம தடுமாறதும் ஆசீர்வாத இன்மைதான். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆனா பரிசுத்தம் இல்லாம தடுமாறுறோம். இனி அப்படி இராது. ஆசீர்வாதத்தில் ஒரு பக்கம் பரிசுத்தம், ஹோலினஸ், அதை தந்து நம்மை உயர்த்துவார். வைராக்கியம் இல்லாம நழுவி போக விட மாட்டார், வைராக்கியமாய் கட்டுவார். இயேசுவன் வந்து அதுக்கு பிறகுதான் எல்லாம் அப்படி கட்டுவார். கீழ்ப்படிதலை தருவார். கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு ஞானமாய் வெளிப்படும் பிள்ளைகளிலே. தாய் தகப்பனே கேளுங்க, கீழ்ப்படியுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. உங்களோட பிள்ளைகளை மறைக்க வேண்டிய இடத்துல மறைப்பார், தூக்க வேண்டிய இடத்துல தூக்குவார், உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவார், மூடிக்கொள்ள வேண்டிய இடத்துல மூடிக்கொள்ளுவார், நிற்கப்பட வேண்டிய இடத்துல நிற்க பண்ணுவார், நிர்மூலமாகி போகாமல் அவர் செய்வார். நித்திர மப்பில இருக்கிறீங்களோ இல்ல, கர்த்தர் மேல வாஞ்சியாயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென், ஆமென். அவர் நல்லவர். அப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென், ஆமென். சாத்தானின் சகல பிடிவாதமான மந்திர செய்கைகளில் இருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குவார். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் இறந்து நிற்காதபடி அவர் செய்வார். ஏற்ற வேளையிலே மாவை தருவார், எண்ணெயை தருவார், களையத்தை ஆசீர்வதிப்பார். எதற்கும் பயப்படாதபடி உங்களை பருவ காலத்திலே பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் என்ன வேற இதை நினைக்காதீங்க. அவ்வளவு கிருபைகளை தந்து உங்களை அவர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் உங்கள் சந்ததியை அப்படி உயர்த்தி போடுவார். ஆமென் அது விசேஷ ஆசீர்வாதம். ஆமென். நீங்க சபையில வந்து ஒரு காரியத்துக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கல சொல்லுங்க, அந்த காரியத்துல எங்களை 100 மடங்கு ஆசீர்வதியும் என்று. ஆமென். ஆண்டவரே ஒரு காரியத்தை சொல்லி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லாதீங்க. அந்நிய பாஷைன்னா பரலோகத்துல பேதுரு பேசுறதே எனக்கு தாங்க, பவுல் பேசுறதையும் தாங்க, ஆபிரகாம் பேசுறதையும் தாங்க, ஈசாக்கு பேசுறதையும் தாங்க, கடைசியா இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்தவான் பேசுறதையும் எங்களுக்கு தாங்க. ஆமென். அதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். என்னது? 100 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறது அரிசி மூட 100 மடங்கு, பருப்பு மூட 100 மடங்கு, அப்படி இல்லை. பரிசுத்தவான்களிடத்துல இருந்த மகா பெரிதுமான கிருபைகள் ஆமென். எங்களுக்கு தாங்கப்பா. தாங்கப்பா. ஆமென் ஆமென். ஆமென். நீதிமானை விழப்பண்ணுவார்கள், விழப்பண்ண நினைப்பார்கள், ஆனால் நீதிமான் விழுந்தாலும் என்ன செய்வான்? எழுந்திருக்க பண்ணுவான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya ஹalleluya. 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ரோமர் 5:2 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை, இந்த நிலைமையை அடையும் உரிமையை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான், இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. பாருங்க, ஆண்டவரு கூட மாட்சிக்குள்ள நாங்க இணைக்கப்படுறோம். அது பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவை பார்க்கிறோம். பிதாட்ட இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். இல்லாதவற்றை இருக்கிறது போல அழைத்தவர். ஆமென். 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 வார்த்தையினாலே பூமியை சிருஷ்டித்தவர். ஆமென். மனிதனை சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை ஊதினவர். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் அவர். ஆமென். பிதாவின் இடத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் வந்தது. கிருபையின் ஆசீர்வாதங்கள். என்னது? ஒரு மனுஷனுக்கு கிருபை இருக்கணும். நான் கிருபையை பேசுறவங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஒரு வாரியத்தை கனெக்ட் பண்ண போறேன். வாசிங்க திரும்ப. நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். ஆமா, இப்பொழுது நீங்கள் அருள்நிலையை பெற்றிருக்கிறீர்கள். இந்நிலையை அடையும் உரிமை, இந்த நிலைமையை அடையும் உரிமை ஒரு இரவு ஜெபத்துல 11:30 மணிக்கு தான் கிடைக்கும். இப்ப நீங்க அருள்நிலையில இருக்கிறீர்கள். மப்பும் மந்தாரவுமாய் காணப்படுகிறீர்கள். கோமா ஸ்டேஜில் இருக்கிறீர்கள். வலிப்பு வந்து கண் சொருகியவர்கள் போல காணப்படுகிறீர்கள். ஒரு ரேம் அடிச்சவங்க வச்சிருக்கிற கண் மாதிரி உங்களோட கண்ணெல்லாம் இருக்குது. இந்த அருள்நிலை அடைவதென்றால் ஒரு இரவு ஜெபத்தில் 12 மணி ஆக வேண்டும். இப்ப நீங்களா அருள்நிலையெல்லாம் இருக்கிறீங்க. சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். 100 மடங்கு. ஹalleluya. இந்த அருள்நிலை அடைய வேண்டும் என்றால் ஒரு இரவு கூட்டத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அப்படியா இருக்கிற? நீங்க என்ன நிலையில இப்ப இருக்கிறீங்க? விட்டா காணும் ஜாமி. 100 மடங்கு வேணா 150 மடங்கு வேணா நாளைக்கு பார்ப்போம். கரண் சார் என்ன அவசரமா? 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. அருள்நிலையை பெற்றிருக்கிறீர்கள். இந்நிலையை அடையும் உரிமை, இந்த நிலைமையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால், இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. பாருங்க, ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த அருள்நிலையை? பிதாவினுடைய மகிமை என்கிற அருள்நிலையை, வரங்கள் என்கிற அருள்நிலையை, பரிசுத்தம் என்கிற அருள்நிலையை. நான் சொல்லி வந்தேனே, கூருடி இல்லாத வாழ்க்கை, ஊமை இல்லாத வாழ்க்கை, வலிப்பு இல்லாத வாழ்க்கை, சபிக்கப்படாத வாழ்க்கை, அன்னத்துக்கும் ஆகாரத்திற்கும் அலைந்து திரியாத வாழ்க்கை என்கிற அருள்நிலையை பெறும்படியாக இயேசுவின் நாமம் நமக்கு கிருபை செய்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரொம்ப நல்ல தேவன். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. பாவ மன்னிப்பு என்கிற அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். மனம் திரும்புதல் என்கிற அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் நிச்சயம் என்கிற அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பூமியில மனிதனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த மனுஷன் ஒவ்வொருவரும் இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடி
அவர் கிறிஸ்துவின் வழியாக இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. நல்லா 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆசீர்வாதம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறது மட்டும்தான் இல்ல, பரிசுத்த ஆவி என்கிற பெரிய கிருபை. ரோமருக்கு எழுதிய நிருபம் அதே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. ஆகவே கடவுளின் அருள் செயலால், கடவுளுடைய அருள் செயலால், நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. நம்பிக்கையின் வாக்குறுதியின் அடிப்படையினால் இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும். இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் கவனிங்களா? திரும்ப இந்த வசனத்தை மற்ற பைபிள்ல இருந்து கொஞ்சம் வாசிங்க, அது இன்னும் கொஞ்சம் துலக்கமா இருக்கும். வாசிங்க சார், மக்கள் நித்திரோல்றாங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு, கிருபையினால் உண்டாகிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசத்தினாலே கிருபை, அவருடைய கிருபை. இது கிருபை. அவர் ரத்தம் சிந்தி, அந்த ரத்தம் சிந்ததினாலே பாவங்களை மன்னிச்சு, பாவம் செய்த நம்மளை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக பண்ணின கிருபை. யூதர்களுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபுவின் தேவன், இப்ராஹிம் மனாசேவை ஆசீர்வதித்த தேவன் என்று சொல்லி அவங்க பெருமை பாராட்டின, அது எங்களுக்குரியது என்று சொன்னத இயேசு கிறிஸ்து வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை, யாக்கோபுவின் ஆசீர்வாதங்களை விண்ணக கடவுள் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்படி வரும்? இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறதுனாலே. அதை ஏன் அவர் வைத்தார்? கிருபை. உங்கள் மேல வச்ச பேர் அன்பு, பெரிய அன்புங்க. நீங்க பாவம் செய்றீங்க, பிழை செய்றீங்க, குற்றம் செய்றீங்க, இதெல்லாம் ஒரு தள்ளல. உங்கள் மேல பெரிய அன்பை வைத்து உங்களை நேசிக்க தொடங்கி இருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமை செய்யுங்க. ஹalleluya ஹalleluya. இந்த வசனம் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு நேர தந்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்ல கர்த்தர். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. இதுல பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த ராத்திரியில நம்ம தியானம் செய்யறதுதான். இரவு நேரங்களில் அவருடைய வார்த்தைகளை தியானம் செய்கிறவன் பாக்கியவான். அவன் நீரோட அருகில் உள்ள மனிதர் என்னத்தை போல இருப்பான்? மரங்களை போல இருப்பான். பருவ காலத்தில் கனி கொடுப்பான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்கிற மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பட்டங்களை பெற மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்க படிச்சு இந்த பட்டம் பெற்றிருக்கிறோம், அந்த பட்டம் பெற்றிருக்கிறோம், நாங்க இத்தனை வருஷம் இந்த நாட்டில் படிச்சோம், அந்த நாட்டில் படிச்சோம், நாங்க படிக்காத காலேஜ் இல்லை, அப்படித்தான் நிறைய பேர் பேசுறாங்க. நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் என்கிற புண்ணியம் உண்டாகிறது. அந்த வசனத்தை திரும்ப படிங்க, அதோட தன்மையை பாருங்க. ஆமென். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கிறது, அது விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசத்தினாலே வருகிறது. நீங்க விசுவாசிக்கணும். நான் சொல்றேன், இங்க பாருங்க, அங்க இங்கே பார்க்காதீங்க, என்ன பாருங்க ப்ளீஸ். பிசாசு இதெல்லாம் பறிக்கும். இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தோட போறேன். நான் கையில தூக்கிட்டு போக மாட்டேன். கிருபை முன் போகிறது, பேர் இரக்கம் முன் போகிறது. நமக்கு தெரியாது, நமக்கு முன்னால நம்மளை இடற பண்ணுகிற ஏதோ ஒண்ணு இருக்கிறது. ஆனா கிருபை போய் அதை அகற்றி விடுகிறது. கிருபை எப்படி பார்க்கலாம்? கண்ணால எப்படி கிருபையை பார்க்கலாம்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கிருபை எப்படி பார்க்கலாம்? ஒரு மனிதனோட கிருபை இருக்குதுன்றது என்ன தெரியுமா? அவன் கை வைக்கிற எல்லாம் ஜெயிக்கும். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பாவங்கள் அறிக்கை செய்தேன். ஒரு மனிதனோட கிருபை இருந்தால் அவன் செய்கிறது யாவும் வாய்க்கும். பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, நான் ஆசீர்வதிப்பேன். நீ பல்லுகி பெருகி ஆசீர்வாதமா இருப்பா. இனி உண்ட பேர் என்னப்படும்? தகப்பன் என அழைக்கப்படுவா. எல்லா ஜாதிகளுக்கும் நீ தகப்பனாய் இருப்பாய். எல்லா மதங்களையும் பாருங்க, மதங்கள் எல்லாம் ஆபிரகாமை முன் வச்சு தான் ஓடிக்கொண்டிருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள்
இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்படி பெற போறோம்? கிருபையினால். இயேசு மரித்து, இயேசு உயிரோடு எழும்பி, இயேசு ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தோம். அந்த ஞானஸ்தானத்தின் கிருபை நம்ம வீட்டுல இருக்கிறது. அன்னைக்கு சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்ற பாருங்க, இடியப்பம் புளிஞ்சுதான் குடும்பத்தை நடத்துறீங்கன்னா நம்புங்க, இயேசுவின் நாமத்தால நீங்க பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். ஆபிரகாம் ஒரு துண்டு துணியும் எடுக்காம புறப்பட்டு போனார். கானான் தேசத்தில் அவர் ஆசீர்வதித்தார் தேவன். போகிற வழியெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு இருந்தது. இன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அரபு ராஜ்யங்களை நடந்து தீர்த்து பாடுகளையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் கண்ட அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரமாய் எழுந்து நிற்கிற அந்த ஆபிரகாமின் சந்ததியின் ஆசீர்வாதங்கள், இந்த ஆவே மரியா ஜெப கோபுரத்துக்குள்ள இந்த இரவு ஜெபத்துல விசுவாசத்தோட காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து வழியா இதோ வருகிறது. நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர்கிட்ட கார் இருக்கு, வேன் இருக்கு, டிராக்டர் இருக்கு, அது இருக்கு, இது பல்லுகி பெருகி இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயம். நோயே இல்லாத தேவனை நான் விசுவாசிக்கிறேன். நோயே இல்லை. நான் சும்மா ஊருக்கும் பெயருக்கும் கிறிஸ்தவனா இல்லை, விசுவாசிக்கிறேன். கிருபையினால் பெறுகிறது. தொடர்ந்து வாசிச்சு முடியுங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை. நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு, பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு மட்டுமில்ல அந்த ஆசீர்வாதம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு மட்டுமில்ல ஆசீர்வாதம், விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க ஆபிரகாமை பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனா அவருக்கு தேவன் செய்த ஆசீர்வாதங்கள் இல்லை இல்லை என்று பைபிள் சொல்லுது. நம்மள ஒரு ஆபிரகாமா இந்த பூமியில மனிதர்கள் பார்க்கும்படி நம்முடைய வேர்களையும் ஆசீர்வதிப்பார், கிளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். என்ன அவர் ஆசீர்வதிப்பாரா? எப்படி எப்படி நம்பையா? இல்லாதவற்றை இருக்க பண்ணுகிறவர், முடியாததை முடிய பண்ணுகிறவர், செத்த கற்பப்பையை ஜீவனோடு எழுப்பினவர் ஆபிரகாமின் ஜெபத்தினாலே. சாராள் சொன்னால், என்னுடைய கற்பப்பை செத்து போய் விட்டது, ஒரு ஜீவனுள்ள பிள்ளையை நான் கருத்தாங்கி பெற முடியாது, ஆனால் சொல்லினாலே உயர்த்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு ரொம்ப 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 அருமையான தேவன் அவர். இன்னைக்கு விசுவாசிங்க, என்ற நோய் சுகமாகி போயிட்டு, என்னை விட்டு பேய்கள் ஓடி போயிட்டு, எனக்கு பெரிய சமாதானத்தை தேவன் அனுமதிக்கிறார். என்ற பிள்ளைகள் சுதந்திரமான பிள்ளைகளா இருக்கிறார்கள். நான் சிக்கின பாவங்களில் என்ற பிள்ளைகள் இனி சிக்க போறதே இல்லை. அந்த கிருபையை தேவன் தருகிறார். இதுக்கு எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் சிக்கின பாவத்தில் என்ற பிள்ளைகள் சிக்க போறதில்லை. நான் மறுதளிச்ச இடங்களில் என்ற பிள்ளைகள் மறுதளிக்க போறதில்லை. நான் விழுந்த இடத்துல என்ற பிள்ளைகள் விழ போறதில்லை. நான் தடுமாறின இடத்துல என்ற பிள்ளைகள் தடுமாற போறதில்லை. நான் கண்ணீர் வடிச்ச இடத்துல என்ற பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க போறதில்லை. ஏன்னா வேர் செழிக்கிறது, கிளைகளையும் செழிக்க பண்ணுகிறார். நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, கிருபையின்படி இன்னைக்கு நாங்க ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த ராத்திரி எக்ஸமனே ஆசீர்வாத ஜெபத்திலே உங்கள் ஒவ்வொருவரை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது தேவா, நினைவின்றி மகிழ்வேது. சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, Thank you Lord. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து நீரின்றி
நினைவின்றி வாழ்வேது சபை சத்தம் எழுப்பி கைதட்டுங்க. ஆமென். உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, கல்லுக்குள் கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். ஓஹோ, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை உமையன்றி அணுவேதும் அசையாதையா, அணுவேதும் அசையாதையா, முனையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா. எல்லோரும் சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் எதற்கென்று நன்றி சொல்லி அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க, நீரின்றி நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, அற்புதமே. ஹalleluya. சவுண்ட் கூட வரணும் போக போக. நல்ல சத்தமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே மனதாய் இருக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார், பரலோக ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன். ஹalleluya. வலது கரங்களை உயர்த்தி பிடிங்க. தேவன்கிட்ட சொல்லுங்க அதிகாரத்தோடு, என்ன ஆசீர்வதியம். நீங்க நல்லா கேளுங்க, ஆசீர்வாதம் என்ன வேணுமோ அதை கேளுங்க. கைகளை உயர்த்தி கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற சிறை இருப்பெல்லாம் உடையும். கேளுங்க. நீங்க சும்மா கை அப்படி பிடிச்சிட்டு இருக்காம கேளுங்கன்னா கேட்கணும். கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. என்ன மட்டும் இல்லை, என்ன சந்ததியும் ஆசீர்வதிங்க. கேட்டா அவர் செய்வார். ஆமென். தகப்பனே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னுடைய தலைமுறை நிக்க பண்ணுங்க. என்னுடைய தலைமுறை கர்த்தருக்கு மேல கட்டப்பட செய்யுங்க. நான் விழுந்த இடங்களில் என் பிள்ளைகள் விழக்கூடாது. நான் இரடின இடங்களில் என் பிள்ளைகள் இரடக்கூடாது. நான் போராடின இடங்களில் என் பிள்ளைகள் போராடக்கூடாது. நான் அழுத இடங்களில் என் பிள்ளைகள் அழக்கூடாது. நான் வேதனைப்பட்ட இடங்களில் என் பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது.
முடியாது. பரலோக ஆசீர்வாதங்கள் இப்பொழுது வரட்டும். என்னை நீர் ஆசீர்வதித்து ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். நான் இப்பொழுது என்ன காரியம் செய்கிறேனோ அதிலே சிறையிருப்பு இன்றி நான் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்ததி சந்ததியாய் வந்த நோய்கள், கேன்சர், வலிப்பு, தைராய்டு, இரத்த புற்று நோய்கள், மார்படைப்பு நோய்கள், எலும்புருக்கி நோய்கள், கொட்டிய வாதைகள், சாபங்கள் இன்றோடு மறைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். பேய் என்னை தொட முடியாது. இனி இயேசு என்னை தொடுகிறீர். ஆமென் சொல்லுங்க, இயேசு என்னை தொடுகிறீர். கையை தூக்கி ஜெபியன்னா நீ கையை கீழே வச்சுட்டு நிக்கிறது என்ன? இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. வாய் தரங்க இன்னும் சத்தமாக. இன்னைக்கு அவர் சொன்னபடி ஆசீர்வதிக்கிறார். கை நீட்டி நான் அலைவதில்லை, இறந்து நிற்பதில்லை. ஊழியத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென், ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதற்கு நான் உரித்து உடையவன். என்னை ஆசீர்வதியும். Thank you, thank you, thank you. நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இன்னொரு 15 நிமிஷம் தான் முடிக்க போறேன். பின்னால ஜெபிச்சு அனுப்ப போறேன். ஹalleluya. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. எனக்கு என்ன அருமை, ஒருவர் நித்திர கொள்ளாதபடி முழிச்சிருக்க வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அவர் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஹalleluya. நான் இன்னைக்கு மனதாய் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நீங்கள் பெற போகிறீர்கள். ஆமென். நிறைவாய் பெற போகிறீர்கள். ஆமென். கண்ணுக்கு தெரியாத அத்தனை கிருபைகளும் உங்கள் மேலே இறங்க போகிறது. ஆமென். ஹalleluya. யார் சொல்லியோ நீங்கள் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இன்று இரவு நீங்கள் ஆசீர்வதிக்க போவது அதிக நிச்சயம். ஆமென். தெரியாதனமாக இந்த இரவு வந்து இருந்தாலும் கர்த்தர் உங்களை 100க்கு 100 ஆசீர்வதிக்க போகிறார். 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்க. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்க. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் எத்தனை நாளைக்கு செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் எத்தனை நாளைக்கு, எத்தனை நாளைக்கு தலை குனிஞ்சு கை கட்டி ஐயா ஏதாவது தாங்கய்யா. இனி இயேசுவின் நாமம் என்னை உயர்த்த போகிறது. நீங்க எப்படியோ தெரியாது, நான் எடுத்துட்டேன் சகல ஆசீர்வாதங்களை. நான் பின்னேரம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு இதுல ஜெபிக்கக்குள்ள நான் சொல்லிட்டேன், முதல் பங்கு எனக்கு தான். நீங்க என்ன ஆசீர்வதிக்க போறீங்க தானே, விட போறது இல்லப்பா. எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் வருது. என்று வேற அவர் ஆசீர்வதித்து கிளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க போறாரு. கைகளை தட்டுங்க 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 தட்டுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 100க்கு 100 உம்மை நான் நம்பியிருக்க. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்பியிருக்க.
அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நன்றி நம்பி இருக்கேன் நன்றி தேவனே அற்புதங்கள் நன்றி நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி செய்யுங்கப்பா நன்றி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ரெடிமான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்னைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க ரெடிமான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்னைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மைத்தான் நம்பி இருக்க அற்புதங்கள் எல்லாரும் சொல்லுங்க செய்யுங்கப்பா எல்லாரும் சொல்லுங்க உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் ஜீசஸ் அற்புதங்கள் இயேசு எனக்கு செய்யுங்கப்பா இயேசு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை அல்லாமல் யாரை ஆமென் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்ய கணமுமே உமாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்ய கணமுமே செய்யுங்கப்பா பரலோக ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது ரீதுனி அந்தல லக்கதனி அந்தல மக்கரபன திக்கரபன எனக்கு செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க ரீதுலி அந்தல லமதுக்கரி அந்தல லலமலமலமல இன்றைக்கு உடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது வர்த்தித்து பெருக பண்ணப்படுகிறது தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் வார்த்தைக்கு கனம் உண்டாகிறது தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் பரிதவிக்க விடமாட்டார் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்ய கணமுமே உமாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்ய கணமுமே உமாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஹalleluya நல்ல சத்தம் போடுங்க ஹalleluya இன்னும் சத்தம் போடுங்க ஹalleluya இன்னும் அதிகமாக இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் இயேசுவே எங்களை உயர்த்தி விடுகிறீர் இயேசுவே கண்மலை மேலே எங்களை நிறுத்துகிறீர் ஹalleluya ஆமென் ஆமென் இனி அவர பார்வைக்குள்ள இருப்போம் அவருடைய வெளிச்சத்துல நடப்போம் அவருடைய வாக்கின்படி நடப்போம் அவருடைய வாக்கு நமக்குள்ள ஜெயமாய் இருக்கும் ஹalleluya என்னை சொல்றேன் இன்னைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் எப்படின்னா என்னன்னு தெரியல எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க இவங்க என்ன நடக்குது எங்க இருந்து வருது பரலோக ராஜ்யத்தில் இருந்து வருகிறது சர்ச்சுக்கு வரக்குள்ள கடன் வாங்கி வந்தேன்
கதைக்கு இடமே இருக்காது. ஆமென். முன் இருந்த நிலைமையை பார்க்கிலும் பின் இருந்த நிலைமை ஆசீர்வாதமான நிலைமை. ஹalleluya. பஞ்சமும் பரதேசித்தனமும் பறந்து போனது. ஆமென். பக்தனாய் இருப்பதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹalleluya. எனக்கு என்ன அப்படிதான் சொன்னார், ஆசீர்வதி என்னார். ஆமென். உடைய ஊற்றுக்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உடைய சொற்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உடைய பார்வைகள் ஆசீர்வதிக்கப்படும். எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தொடுகைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க போற இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்காக பலர் காத்திருக்கும்படி அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பெயரை அவர் உயர்த்தி விடுவார். கைகளை தொட்டு தொலங்க பண்ணுவார். ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதிகாலை இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு நான் உங்களுடைய சாபங்களை உடைத்து இன்று ஆசீர்வாதமாய் மாற்றி விடும்படி ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன், கட்டளை பிறப்பிக்கிறேன். ஆமென். இனி இறந்து நிற்பதில்லை நீங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும். பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும். வேர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கிளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிதா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து வழியா இதோ நீங்கள் நானும் பெறுகிறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இனி நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டீங்க. ஆமென். நீங்க யாருக்கும் பயந்து போய் சொல்லாதீங்க. ஆமென். அவங்க அது செய்யணும் இது செய்யணும் என்று சொல்லி, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். ஜெபிக்காத ஒரு துன்மார்க்கனுக்கு பயந்து ஏதாவது செய்வான் என்று ஒரு பொய்ய சொல்லி அவங்களை சார்ந்து நடந்து, இனி நான் ஆண்டவர பிள்ளை. ஆமென். நான் யாரு? ஆண்டவரே. சொன்னார், உங்களை ஓனாய் நடுவே அனுப்புகிறேன். அப்ப உங்களை அனுப்புறேன்னா இவ்வளவு நான் பாதுகாப்பா இருப்பேன். ஆமென். ஹalleluya. 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 நீங்க இப்படி சொல்லணும், எனக்கு என்ன தொட்டுப்பார், தொட்டுப்பார், நான் பொன்னாக தொலங்குவேன். ஆமென். என்ன சபைக்கு தானே தொடுறா, தொடு, நான் பொன்னாக தொலங்குவேன். ஆமென். அவ்வளவு ஆசீர்வாதம். ஆமென். கையை உயர்த்தி சொல்ல சிஸ்டர், எட்டு சிஸ்டர், எட்டு சிஸ்டர், இந்த ஆசீர்வாதத்தை எட்டு, ஆசீர்வாதத்தை எட்டு. நீ பயப்படாத, நான் பாவி பலவீன, ஐயோ நான் எகிப்துக்கு போயிட்டேனே, அசீரியர் கையில சிக்கிட்டேனே, ஐயோ என்ன ஆசீர்வதிப்பார். நோ, இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். லமா ரகதுனா லதனா மஷிகதனா மரகதுலி ஹந்தரபனலா. ஒரு வழியும் தெரியல, வழியை ஏற்படுத்துவார். வனாந்திரத்தில் பாதைகளை தருவார். வறண்ட நிலத்தில் ஜீவ ஊற்றுக்களை தருவாரே. ஹalleluya. 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 ஆமென். அடிச்சு பிடிச்சு பறிக்கணும். என்னது? அடிச்சு பிடிச்சு படிக்கணும். அடிச்சு பிடிச்சு பறிக்கணும். ஆமென். இதுல கொண்டு போடுறாங்க, எடுக்கிறதுல உங்களுக்குன்னா அடிச்சு தள்ளி விட்டு 4 பேருக்கு மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல, நம்மட கை நிரம்பணும். அப்படி இருக்கணும் கர்த்தர் சமூகத்துல. ஆமென். ஹalleluya. எனக்கு அதுக்கு பிறகுதான் உனக்கு. ஆமென். ஹalleluya. இந்த ஏசா யாக்கோப் பசிக்காக ஆசீர்வாதத்தை விட மாட்டேன், தந்திரமாக தலைப்பறத்தா. ஆமென். ஜெபிக்கிற நீங்க தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெறணும். ஆமென். இந்த இரவுல இதோ பண்ணுங்க. இந்த பாக்ஸ் தான் பிரச்சனை. தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெறணும். என்ன தந்திரம்? ஆசீர்வாதம் எனக்கு, அதுக்கு பிறகுதான் உனக்கு. எனக்கு ஆசீர்வாதம், அதுக்கு பிறகுதான் உனக்கு. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. 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 முதல்ல எனக்கு அந்த கிருபைகள். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஹalleluya. 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 பிசாசு அனுமதிக்காது. நம்ம அதை பற்றி டோன்ட் வரி, கவலைப்படக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. நல்லா கைதட்டி ஆர்ப்பரிங்க. ஹalleluya. இந்த சபையில ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீ அசீரியர கையில மாட்டினா என்ன, எகிப்தியர கையில மாட்டினா என்ன, நான் உன்னை
ஆசீர்வதிக்க போறேன். ஆமென். ஹalleluya. Thank you Lord. நன்றி அப்பா. நல்லவர், ஆமென். போதுமானவர். ஆமென். ஹalleluya. ஆமென். அடுத்த இரவு கூட்டத்துல மீதியை சொல்றேன். இன்னும் நிறைய வச்சிருக்கார் ஆண்டவர். நம்ம ஜெபிக்க போறோம் ஆவியானவர் அபிஷேகம். ஆமென். ஹalleluya. கடைசியில இந்த ஆசீர்வாதங்கள் ஆவியானவர் அபிஷேகத்துல தான் வந்து முடியிருப்பார். ஆமென். 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 மார்க்கு சுவிசேஷம் 9:23 படிங்க, சீக்கிரமா படிங்க. இதை சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பரலோகம் திறந்திருக்கு, உங்களோட பக்கமாக ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்காரு. ஆமென். அப்படி விசுவாசிங்க. வாசிங்க மார்க் 9:23. இயேசு அவரை நோக்கி, இயேசு அவரை நோக்கி, இயலுமானால் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாமே கைகூடும் என்றார் இயேசு. ஆமென். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு. விசுவாசிக்கிற எனக்கு. இந்த வார்த்தை யார் சொன்னா? இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹalleluya. எனக்கு எல்லாம் கூட போகிறது. ஆமென். என் கற்பம் பூக்க போகிறது. ஹalleluya. எனக்கு சந்ததிகள் வரப்போகிறது. ஹalleluya. நான் நம்புறேன். எனக்கு சபைகளை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஆமென். ஹalleluya. சபைகளில் இருந்து எல்லாவற்றையும் எடுக்கும்படி எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. நான் விதைச்சிருக்கிற அறுத்து களஞ்சியத்துல சேர்க்க போறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் சும்மா விதைச்சிட்டு போக, யாரோ அறுத்து எடுத்துட்டு போக இந்த விளையாட்டுக்கு இடமே இல்லை. விதைச்ச இடத்துல அறுத்து எடுத்து களஞ்சியத்துல கொண்டு சேர்த்து ஆமென். ஹalleluya. அப்பாக்கு முன்னால நின்று சல்யூட் பண்ணிட்டு போற அளவுக்கு என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு விண்ணப்பத்தை 7 தரமாச்சலும் ஜெபிங்க. எத்தனை தரம்? என்னது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, 7 தரம் ஜெபிங்க. அடுத்த இரவு ஜெபம் வரும் வரைக்கும் 7 தரம் ஒரு காரியம். நான் கை வச்சு செய்யறது ஆசீர்வதிங்க, கை வச்சு செய்யறது ஆசீர்வதிங்க, கை வச்சு செய்யறது ஆசீர்வதிங்க, கை வச்சு செய்யறது ஆசீர்வதிங்க. 7 தரம் 7 தரம் ஜெபிங்க. அடுத்த மாசம் வரக்குள்ள பாருங்க, உங்களுக்கே தெரியாத அளவு நீங்க பெருகி இருப்பீங்க. தேவன் அப்படி உங்களை உயர்த்தி இருப்பார். சரி, இதான் கடைசி வார்த்தை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். எழுந்து நிக்கிறீங்களா? ஹalleluya. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே, இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் அறிக்கை செய்யுங்க. பட்டினி கிடக்கும், நல்ல அறிக்கை செய்து ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கரங்களை தட்டி ஆமென். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால்
அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு ஹalleluya 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 எல்லாம் சொல்லுங்க ஹalleluya 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 நல்லா சத்தம் எழுப்பி கரங்களை தட்டி இப்படி இப்படி இல்ல நல்ல 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 ஹalleluya 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 ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவியை பொழிகின்றார் ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவியை பொழிகின்றார் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் சொல்லுங்க ஓஹோ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு தம்பி சத்தமா தங்கச்சி சத்தமா குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஹalleluya 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 ஹalleluya. இப்ப எல்லாரும் சேர்ந்து அழகா படிக்கணும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே ஆமென். குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுகிற எங்களுக்கு குறையில்லையே. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தம் கொயார் ஆயத்தம் எல்லாரும் ஒரே லெவல்ல பாடுங்க. ஆமென். Thank you Lord. இப்போ இந்த பாட்டுல லிரிக்ஸ் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். இதான் இன்னைக்கு ஜெபிச்சு முடிக்க போற வாக்குத்தத்த பாடலா இருக்கு. ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கழுத்துல நரம்பு சம்பந்தமான இந்த கழுத்து எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினால சுகமாகி கொண்டு இருக்கிறது. வயிற்றுக்குள்ள ஒரு விதமான ஒரு அங்க இங்கே ஓடி பிச்சி என்னமோ செய்யற அந்த கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் பரியந்தம் என்னென்ன சுமைகளை நீங்க சுமந்து இருக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகி கொண்டு இருக்கிறது. ஆமென். உங்க வீட்டுல இருக்கிற பில்லி சூனியங்கள் எல்லாம் இப்பவே அதிகாரம் கொண்ட அந்த அந்தகார சக்திகள் எல்லாம் அதிகாரம் இழக்க பண்ணுகிற வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் ஆவியானவர் இறங்குறார். நம்புங்க, விசுவாசிங்க. அதிகாரத்தோட ஜெபிக்க போறோம். இந்த பாட்டை எல்லா நாவுகளும் அறிக்கை செய்து அப்படியே வடிவா பாடணும். ஆண்டவர் நாமத்தை சொல்லி நல்லா தியானித்து பாடணும். அவர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு பெந்தகோஸ்தே அக்கினி முகாம் போல இருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்ட சேனைகளினுடைய கூட்டம். இது 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 இறைவாக்கு சொல்லுகிற ஜாதிகளுடைய கூட்டம். இது ஆமென். இது தீர்க்கதரிசன சேனை. இது வறண்ட சூழலை கண்டு போற சேனை அல்ல, ஜீவ ஊற்றுக்களை காணுகிற சேனை இது. ஆமென் 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 ஆமென். நல்லா கைதட்டி ஆமென். 1 2 3 ஆமென் ஆமென். பட்டினி கிடக்கும் கட்டப்படாது, சேர்ந்து பாடணும். தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே நல்லா குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்லுங்க. இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி
கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஒலமரகதுரா குட்டிகள் லெமோ சிக்கலந்த லெமோ ரியவதுனலா தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. எதிரிகள் முன் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். ஆஹா, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சொல்லுங்க. நன்றி அப்பா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு தகப்பனே, குறையில்லையே. தகப்பனே, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். கிடக்கும் இயேசு ராஜா, உங்களை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆத்துமாவை ஆமென். தேற்றுகிறார், இயேசுவே. ஆவியை பொழிகின்றார். சொல்லுங்க. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஹalleluya. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். ஓ, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் சிங்க குட்டிகள் எல்லாரும் ஆமென். ஆண்டவர் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சொல்லுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுங்க. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஹalleluya. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். திரும்ப சொல்லுங்க. ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். கரங்களை மேல உயர்த்து. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஜீவனுள்ள கரங்களை மேல உயர்த்து. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்லுங்க. ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆத்துமாவை ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். சொல்லுங்க. சொல்லுங்க. ஆத்துமாவை ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நன்றி அப்பா. கண்களை மூடுங்க, ஜெபிக்க தொடங்குங்க. ரிபல லமர ரகதுலி அந்தல லேமது கிரியந்தர மலகதரபனா ரிபல லம ஷகதரம லகதரபா. அதிகாலையில் அந்நிய
பாஷை பேச தொடங்கிங்க. ரீதலமா ரகதரமா லகதுதி ஹந்தலமா துதி ஹந்தலமா ரகதலமா ரிகதுரந்தலமா ரிபதுரியந்தரமா ரகதமர கதீர மலகதுரியந்தலமா சிகபனதுன விகரந்தலா ரிபது திதி 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 லிதலின மலலமா லகதுலின நனகதனகதன மசகதரியமா ரிதுலி நந்தரமா துரி துது 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 கதபதது மர சந்தலகதரமதகர பலபரா ரிதுலி லிலி துனியந்தர மதர மதகமர மதகர திகரம துகதிகத மலகதர கதரம லக ரிதுரி அந்தர பபபபபபபபபப சதரம தகரித ரிகரிய தரமல ரிதுரி துது துது திகல மதகர தரகதர மலகதர லகதரி அந்தர பலல அந்நிய பாஷை வர வரங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாஞ்சித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ரிதுலி லிதிரி ரிதிரி அந்தர ரிதிரி அந்தர ரிதிரி அந்தர ரிதிரி அந்தர ரதர ஆசீர்வதிப்பதில் இரக்கமாய் இருக்கிறார். ஆசீர்வதிப்பதில் தயவாய் இருக்கிறார். ரீரி ரீரி ரிதிலி லிதிதி திதிதி மதகர மதகர தீகர பல கரங்களை தட்டி நல்லா ஜெபிக்க தொடங்குங்க. அக்கினி ஊற்றப்படுகிறது. அக்கினி ஊற்றப்படுகிறது. பெருமகிமை பிசாசுகளுக்கு இடமில்லை. ரிதுலி லிதிலி லிதிதி லிதிதி சிந்திரி திதிதி மததிரிகர திரிதிரி தததிரி மெலிகதரமா ரிதுலி தந்தர மதகர தரகரி திதித மதகுரி அந்தரக தரகத மதகரலானா திபல பபபபபபபபபபபப திதிதி ரிதுலி திதிதி சதனகத திகரத கமலகத ரியாதர சரசமேலே ஊற்றப்படுகிறது. திகர 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 தமல தகரக தகரபா சோர்வுள்ளவர்கள் பலனடைகிறீர்கள். அக்கினி இறங்குகிறது. பிசாசு வெளியேறு. திதிதி லிதுரி திதிரி திதிரி தரபர திரதர திரதரதா வீட்டில இருக்கிற ஆவிகள் பொல்லாத சக்திகள் சந்திராதிகள் வெளியேறுகிறது. சர்ற தொடுபடுகிறது. விடுதலை இறங்குகிறது. ஒரு தீவல தீதுரி தீதுரி அந்தர தரக தரம தகர அக்கினி ஊற்றப்படுகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லார் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரை தொடுவீராக. இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக. ஆன்லைனில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக. பார்க்க போகிற ஒவ்வொருவரை தொடுவீராக. கட்டுள்ள ஒருவரை தொடுவீராக. இருளில் ஒருவரை தொடுவீராக. பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. ஜீசஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசு 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 கூப்பிடுங்க. இயேசு 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 இயேசு. வயிற்றில இருக்கிற எல்லா வலிகளும் விலகி போகிறது. இயேசு 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 இயேசு. சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட வைங்க. இயேசு 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 இயேசு. விடுதலை இறங்குகிறது. ஆமென். விடுதலை இறங்குகிறது. விடுதலை இறங்குகிறது. ஆமென். விடுதலை இறங்குகிறது. வெற்றி இறங்குகிறது. சாபங்கள் விலகுகிறது. சபிப்பு விலகுகிறது. மந்திர சபிப்பு விலகுகிறது. நான் சபிப்பு விலகுகிறது. தோஷங்கள் விலகுகிறது. சாபங்கள் விலகுகிறது. கண்ணிகள் விலகுகிறது. நோய்கள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து ஒவ்வொருவரை தொடுகிறார். எல்லா சாப வல்லமைகளும் உடைக்கப்பட்டு போவதாக. பாளையத்தில் வல்லமை இறங்குகிறது. ஹalleluya 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 ரததன மததன மலதன மலததி குந்திதல மதகலத கமலதி குவல சகபா லகதுதல மசகதுலத கமலதி கமருதி கரப ஹalleluya. கைகளை தட்டிக்கொண்டே இருங்க. கைகளை தட்டிக்கொண்டே இருங்க. ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க
ஆர்ப்பரிங்க, நல்லா சத்தம் போடணும், கைகளை தட்டி. ஓ லம தகரம லகதரம 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 லகதரம. அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க பேசுங்க, மற்ற அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த இரவில எல்லா கட்டு உடைக்கப்படுகிறது. எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வீட்டிலே ஒரு வெளிச்சம் இறங்குகிறது. உடைய கிளைகள் எல்லாம் செழிக்கிறது. கிளைகள் செழிக்கிறது. ஃபியூச்சர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எதிர்கால பயத்தை விடுங்கள். எதிர்கால பயத்தை விட்டு விடுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிச்சிட்டீங்க, வச்சிட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென் இயேசுவே. மீட்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், சொல்லி நான் துதிப்பேன். கூடவே வைத்துக் கொள்வீர். ஓஹோ, வருகையில் எடுத்துக் கொள்வீர். கூடவே வைத்துக் கொள்வீர். சொல்லுங்க. ஆமென். வருகையில் எடுத்துக் கொள்வீர். ஆஹா, ஆஹா, ஆஹா. வைத்துக் கொள்வீர். ஐயா, ஐயா, கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா, கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன். நன்றி அப்பா, நன்றி. சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான். இரண்டு கரங்களை உயர்த்தி காலை வேளையில் அவரை துதிச்சிருக்கிறோம், நேசிச்சிருக்கிறோம். வானத்தை பார்த்து கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. அவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மனத்திரளை போல என்னார். இயேசு கிறிஸ்து வழியாக ராஜ்யத்துக்குள்ள இருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது. பரலோக ஆசீர்வாதங்கள். நல்லா கேளுங்க, தாவிங்க கேளுங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கணும். பந்தி பந்தியா வைக்கணும், கும்பம் கும்பமா வைக்கணும், குமியல் குமியலா வைக்கணும், பங்கு பங்கா வைக்கணும். ஐயா எங்களுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. ஆனா நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியத்துல எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. நான் பேசுற பொழுது அவியானவரே பேச பண்ணணும், ரட்சிக்கப்படணும் ஜனங்கள் எல்லாம். ஐயா ஒரு ரட்சிக்கப்படுதல் எனக்கு வேணும் அப்பா. பெருகுதல் பெருகுதல் பெருகுதல். பில்லி கிரகம் பேசின பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்களே. அந்த எளிய மனிதன் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்குப்பா. டிவி யோசுவா ஜெபித்த பொழுது அநேகர் சுகமானாங்களே. அந்த கிருபை எங்களை தாங்கப்பா. 2 பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டீங்களே, அந்த 2 கிருபையை இந்த சபைக்குள் தரக்கூடாதா? தாங்கப்பா. இத நான் ஆசீர்வாதமா இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேனப்பா. எனக்கு நீங்க தர்றதுன்னா இன்னைக்கு 2ஐயும் தந்து அனுப்புங்க. என்ன இது 2ம் எனக்கு வேணும் அப்பா. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பலவீனங்கள் எனக்கு வேண்டாம். அவங்களுக்குள்ள இருந்த அந்த பலத்தின் ஆவி எங்களுக்கு வேணும் அப்பா. கெஞ்சுதான் தாங்கல. நீங்களுக்கு கெஞ்சு உங்களுக்கு தேவையான பிளஸிங்க. நன்றி அப்பா. எத்தனை அன்பு என்மே
நீங்க கெஞ்சுங்க, பாடாதீங்க. நீங்க ஜெபிங்க, நீங்க கெஞ்சுங்க, பாடாதீங்க. கெஞ்சுங்க, கெஞ்சு ஜெபிங்க. எங்களை ஆசீர்வதிங்க. ஹோலா ஷகலா பஷகலா rakama shakala batakara batukala kadakala masakadu dududina maladu dakara kala badukarandala kadikara rikamala duna kadakula sikadala madukandara madudidini lamadikanola dakara kadana madikara kadala basakadala badaka. இந்த காலை வேளையில் இந்த பலிபீடத்தில் என்னை கொண்டு உங்களை நோக்கி கெஞ்சுகிறேன். தில்லதோ நசியலதா ரமலகா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. வீட்டில் இருக்கிற சிறையிருப்பு, பாடுகள், வேதனைகள், நிந்தைகள் மறைந்து போகிறது அப்பா. கையெடுக்கிற காரியங்களில் blessing இறங்குகிறது. இந்த மாதம் அற்புதமாய் நடத்தினீங்க, வார மாசம் அற்புதமாய் நடத்துங்கப்பா, அற்புதமா நடத்துங்கப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உமையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. ஆண்டவரே, 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 உம்மை நம்புறேனப்பா. என் சிநேகிதரே, என் நல்ல தெய்வமே, என் மனவாளனே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால 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 நினைச்சு பார்க்க முடியல ஐயா, நினைச்சு பார்க்க முடியல. வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா கட்டுகளையும் உடைச்சு வர்றார் அவர். ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் அக்கினி பாய்ந்து கொண்டு இருக்கிறது, அக்கினி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய முடியாத அதிசயம் செய்பவரே, எனக்கே செய்யுங்க. ஓ ஷகலலலலலலலல. கை நீட்டி கணவனுக்காக ஜெபிங்க, மனைவிக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, கிளைகளுக்காக ஜெபிங்க. ஓ சதலம ததரந்தலம ததர. தீர்க்காயுசை கொடுங்கப்பா. இளவயதின் மரணம் விலகட்டும், கேன்சர் விலகட்டும், கர்ப்பப்பைகள் துளிக்கட்டும். கேட்கிறேன், எனக்கு இறங்கும். பிச்சை கேட்கிறது போல ஓ எனக்கு இறங்குங்கப்பா எஜமானனாக இயேசுவே. இந்த நாளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன கட்டுங்க. சுமந்த சமுத்திரம் கட்டாந்தரையா மாற்றினீர் என்று வெட்கப்படுவேன் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்களா? நான் வெட்கப்பட மாட்டேன். நான் துக்கத்தோட வாழ்வேன் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்களா? நான் துக்கப்பட மாட்டேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதியும். இந்த ஜெக்சமனி ஆசீர்வாத ஜெபத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வருகிற மாதம் அநேக சாட்சியங்கள் வர கர்த்தராகிய தேவன் உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆசீர்வதிப்பாராக.